இன்னைக்கு யாரை பற்றி நான் பேச போகிறதில்ல, என்னை பற்றி, எங்களை பற்றி, 90s கிட்ஸுன்ற இந்த வரலாறை பற்றி. ஜி, நீங்கள் ஒரு மாதத்துக்கு எவ்வளோ ஜோடி செருப்பு போடுவீங்க? ஒரு ஜோடி, 2 ஜோடி, 3 ஜோடி? ஜி, திங்கக்கிழமை ஒரு செருப்பு, செவ்வாய்க்கிழமை ஒரு செருப்பு, புதன்கிழமை ஒரு செருப்பு. மாமனை செருப்புலேயே வளர்ந்துட்டா நாங்கள்லாம். ப்ரௌடாக இருக்குல்ல. என்ன மேட்ருன்னா, நாங்கள் எவ்ரி ஃப்ரைடே வந்து நாங்கள் வந்து கோயிலுக்கு போய்டுவோம். ரொம்ப பிடிக்கும். கோயில் போயிட்டு அங்கே கொடுக்குற பிரசாதத்தை வாங்கி 4 தடவை லைனில் நின்று வாங்கி சாப்பிட்டு சாமியே கும்பிடாமல் பட்டி அடிச்சுட்டு அப்படியே அங்கே எங்கள் வயசு பாரு பொண்ணுங்களை அப்படியே சைட்டு அடிச்சுட்டு எல்லாம் முடிஞ்சு வெளியே வரும்போது கடவுளே திரும்பி உன்னை பார்க்க முடியாதான்ற ஒரு மன வேதனையில் வெளியே வந்து நின்று அவர் அப்படியே ஆத்மாத்மாவாக வணங்கும் போது கீழே அப்படியே என் கால் செருப்புக்குள்ள அப்படியே ஏறும். ஏன் செருப்புக்குள்ள இல்லை, யார் செருப்புக்குள்ள ஏறுனு சைஸ் கரெக்டாக இருக்குது, ரைட். மைண்ட்லேயே அப்படியே கேல்குலேஷனை போட்டு ரிட்டன் எறாங்க ஓட்டன்னு சொல்லி ஒரு 10 பேர் கிடக்குன்னு ஓடும். அப்பெல்லாம் ஓடி போய் நின்று லைட் வெளிச்சத்தில் பார்த்தா இந்த காலில் ஒரு செருப்பு, அந்த காலில் ஒரு செருப்பு. டிசப்பாயிண்ட் ஆக மாட்டோம், வெயிட் பண்ணுவோம். 10 மணி வரையும் வெயிட் பண்ணுவோம். ஏன் 9:30 மணி வரைக்கும் செருப்போட ஓனர் தேடிட்டு இருப்போம். கிடைக்காம வீட்டுக்கு போயிடுவோம். 10 மணிக்கு கோயில் போட்டுருவோம். அப்புறம் நாங்கள் போனால் எங்கள் செருப்பங்க ஆளே இல்லாமல் அனாதையாக இருக்கும். அதை கொண்டு வந்து ஆதரவு கொடுப்போம். அந்த மாதிரி பல செருப்பு வீட்டுக்குள்ளே சேர்ந்துருக்கு. எங்கள் அம்மாலாம் என்னை அடிக்கும் போது செருப்பு இல்லைன்னு கவலைப்பட்ட காலமே கிடையாது. இந்த செருப்புலன்னா அந்த செருப்பில் அடிப்பாங்க. விகேசிலாம் வந்தால் புதுசு பின்னிடுவாங்க. எவ்வளோ எனக்கு செருப்பு வந்து சந்தோஷப்பட்டணும், எவ்வளோத்துக்குள்ள அந்த செருப்பு வந்துன்னு சொல்லி வருத்தப்பட்ட காலங்களும் உண்டு. ஆனால் டிசப்பாயிண்ட் ஆனதே இல்லை. எத்தனை பேர் இங்கே ஒரு செருப்பு திருடியாக வாழ்ந்தீங்கன்றது கமெண்ட் பண்ணுங்கள். மை பாய்ஸ்.